ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வேல்ற சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ரைஸ் மில்லுங்க. அதுக்கு வந்து ஒரு பால்கனி போட்டு போட்டு தர சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இதுதான் அந்த பழைய ரைஸ் மில்லுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதுக்காக நம்ம போட்டு கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம போட்டு முடிச்சாச்சுங்க. பாருங்கள், பால்கனி போட்டு கீழே வந்து படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பால்கனி போட்டு வந்து 3 அடி கேட்டிருந்தாங்க. 3 அடிக்கு போட்டிருக்கோம். சேனலில் போட்டிருக்குங்க. சேனலு 3M செக்கர் பிளேட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ஓகே, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க அடியில் ஃபுல்லாகவே சேனலில் போட்டு சென்டரில் வந்து 1 1/2 கல் ஆங்கில் கொடுத்துருக்கோம். ஏன்னா சீட்டு வளையாம இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். 2 சைடும் ஃபுல்லாக நிலத்துல கொடுத்து லோடு எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். மீதி வந்து சப்போர்ட் வந்து சன் சைடில் கொடுத்துருக்குங்க. கேட்டு போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. படிக்கட்டு போட்டு குழந்த ஒன்று இருக்குது. எனக்கு குழந்த கீழே கீது இதாகக்கூடாது, எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணி கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தோம். அதேமாதிரி மொட்டை மாடியும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது பழையது, அதிலேயே வச்சு பண்ணி கொடுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஒர்க்கு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் செஞ்சுருக்குங்க. எனிப்பட்டு படிக்கட்டு போட்டு நம்ம பண்ணது வந்து 1 வாரம் இந்த வேலையை ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பால்கனி போட்டு பண்ணுற மாதிரி தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீட்டாக உங்களுக்கு தரமாக பண்ணி கொடுத்துருவோம். எந்த இது இல்லாமல் இருக்கும். எல்லாமே குழந்த வந்து கால் கையை உள்ளே விட்டாலும் கீழே போகக்கூடாதுனால எல்லாத்துக்குமே 3 பைப் போட்டிருக்கோம். இதில் ஓட்டுறது எல்லாமே அப்போலோ பிராண்டட் பைப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சேனல் வந்து 3 1/2 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 1/4 பட்டா, 1 1/2 ஆங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் படிக்கட்டுருக்கு. சேனல் வந்து 3 1/2 சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். டைமண்ட் பிளேட் வந்து செகர் பிளேட் வந்து 3mm சீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பால்கனி போட்டு படிக்கட்டு போடணுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எனக்கு அது முன்னாடி கேட்டோன்னே போட்டுக்க சொல்லி. அதான் இதுதான் சப்போர்ட்டு கொடுத்துருக்கோம். நிலத்துலேருந்து லோடு கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் லோடு, இந்த கார்னர் லோடு நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பால்கனி போட்டு எதாக இருந்தாலும் வெல்டிங் சம்மந்தப்பட்ட எந்த ஒர்க்குனாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டுக்கே வந்து தரமாக பண்ணி கொடுப்போம். டைமண்ட் சீட் ஃபுல்லாகவே 4வது சைடும் ஃபுல்லாகவே வெல்ட் அடிச்சிருக்குங்க. ஃபுல்லாகவே எல்லாமே போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து மேலேருந்து ஒரு வியூ எடுக்கிறதுக்காக எடுத்தோம். லைட் கேப் இல்லாமங்கிறது ஃபுல்லாகவே டைமண்ட் சீட்டில் ஜாயிண்டில் எல்லாமே ஃபுல் வெல்டை போட்டு அடித்து கொடுத்துருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லுக்கு. நீட்டாக பால்கனி ஒயர் வந்து 3 அடி கொடுத்துருக்கோம். ஏன்னா குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம 3 அடி கொடுத்துருக்கோம். இதுதான் உள்ளே வந்து லாக் பண்ணிக்கிற மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம். வெளியே லாக் வேண்டாம், உள்ளே மட்டும் எனக்கு லாக் பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி உள்ளே லாக் பண்ணுற மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். நீட்டாக தரமாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள்.